இருக்கக்கூடாத இடம், அதை குறித்து நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் இருக்கக்கூடாத 3 இடங்கள், இந்த இடத்துல நீங்க இருக்கவே கூடாது அப்படின்ற காரியத்தை குறித்து நம்ம முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். சங்கீதத்திலே 1வது சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 1வது சங்கீதம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 1:1 வாசிக்கலாமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரொம்ப அழகாய் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கக்கூடாத முதல் இடம் எங்க அப்படின்னா, வேதம் இங்க தெளிவா சொல்லுது, பரியாசக்காரர் உட்காருகிற இடத்துல ஆண்டவருடைய பிள்ளை உட்காரவே கூடாதாம். ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சில இன்னைக்கு இருக்கிற நாட்களில் பரியாசக்காரர் இந்த உலகத்துல அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் பரியாசக்காரர்கள். ஒரு ஆபீஸுக்கு போனா அந்த ஆபீஸ்ல இருக்கிற மேனேஜரை, அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஓனரை அப்படியே பரியாசம் பண்றது, அங்க இருக்கிற யாரோ ஒருத்தரை தவறான விதத்துல திட்டிட்டு இருக்கிறது. சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாஸ்டர் கூட வேலை செய்யறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம நல்லவங்களாட்டும் பரிசுத்தவான்களாட்டும் எந்திரிச்சு வெளியே போனா அவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் நான் சொல்லுகிறேன், மற்றவர்கள் தப்பாய் நினைக்கிறத வச்சுட்டு நம்ம ஆண்டவருடைய மனசை வருத்தப்படுத்த முடியாதுல்ல, ஆண்டவருடைய மனசை கஷ்டப்படுத்த முடியாதுல்ல. இதற்கு முன்பாக ஒருவேளை இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோன்றாம கூட இருக்கலாம். ஆனா இன்னொருத்தரை குறிச்சு குறை பேசுற இடத்துல, இன்னொருத்தரை குறிச்சு பரியாசம் பண்ற இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுது. அதான் ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அப்படிப்பட்ட கூட்டத்தில் அவங்க இருந்து பேசும்போது திடீர்னு நம்ம அறியாமலே நம்மளும் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அப்படி தள்ளப்படும் போது நம்ம அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசினோம்னா நிச்சயமா சொல்றேன், அதனால நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு உண்டா இருக்குது. அதனால இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. யாராவது ஒருத்தர் பரியாசக்காரர் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கவே கூடாது. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு நல்ல ஒரு கணவன் மனைவி 2 பேரும் புதுமண தம்பதிகள். அந்த பாஸ்டர் அந்த பையனை குறித்து ஒரு நல்ல சர்டிபிகேட் கொடுத்து ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன் அவருடைய திருமணத்தை நடத்தி வைத்தார். அந்த பொண்ணோட வீட்டில் இருக்கிறவங்களும் முக்கியமான ஆண்டவருடைய பிள்ளைகள், பையனுடைய வீட்டில் இருக்கிறவங்களும் முக்கியமானவங்க. இவங்க 2 பேருமே பரிசுத்தவான்கள், சின்ன வயதிலிருந்தே திருச்சபையில வளர்க்கப்பட்டவர்கள். இந்த பையனுக்கு ஒரு கட்ட பழக்கமும் இல்லை, இந்த பிள்ளைக்கு ஒரு கட்ட பழக்கமும் இல்லை. ஆனா இவன் கல்யாணம் முடிச்ச உடனே ஆபீஸ்ல இருக்கிற அந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க, ஏன்டா டேய் மச்சான், நீ இந்த மாதிரி திருமணம் முடிச்சிட்ட, எங்களுக்கு ஏன்டா பார்ட்டியே வைக்கல, எங்களுக்கு பார்ட்டி வைக்காம நீ போயிட்ட. என்ன பார்ட்டி அப்படின்னா ட்ரிங்க் பண்ற பார்ட்டி. ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, எப்பா என்னுடைய பணத்தை அப்படிப்பட்ட தேவையற்ற விஷயத்துக்கு நான் கண்டிப்பா செலவு பண்ண மாட்டேன். அதான் ஆண்டவர் கூட நமக்கு சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். என்னுடைய சின்ன வயசுல எங்க அப்பாவுக்கு பீடி கட்டு வாங்கி கொடுக்குறவன் நான் தான். எங்க அப்பா அன்னைக்கு இருக்குதுல காஜா பீடின்னு சொல்லுவாங்க, அந்த பீடி கட்டு ஒரு நாள் 20 கட்டு வரைக்கும் எங்க அப்பா குடிப்பாரு. அப்போ எங்க கையில காசு கொடுத்து விடுவாரு, நான் போய் எங்க அப்பாவுக்கு பீடி கட்டு வாங்கி கொடுப்பேன். ஆனா என்னைக்கு ஞான ஸ்நானம் எடுத்தேனோ எங்க பாஸ்டர் சொன்னாரு, எப்பா உங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியது ஓகே தான், கண்டிப்பா கீழ்ப்படியணும், ஆனா உங்க அம்மா அப்பாவுக்கு கூட கர்த்தருக்குள்ளதான்ப்பா கீழ்ப்படியணும் அப்படின்ற செய்தியை கொடுத்த உடனே அடுத்த நாள்ல இருந்து எங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்லிட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இனி உங்களுக்கு பீடி கட்டு நான் வாங்கி தர மாட்டேன், அது ஏசப்பாவுக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் விட்டுருக்கேன். இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய இந்த பிரதரு, சரிடா நான் வரல, நான் ஒன்னும் காசு தரேன் இருக்காரு. அவனும் சொல்லியிருக்காங்க, இல்ல இல்ல எனக்கு எங்களுக்கு காசெல்லாம் நீ கொடுக்கறது வேண்டாம், நீ எங்க கூட நீ ட்ரிங்க் பண்ண வேண்டாம், நீ சும்மா ஒரு கொக்கோ கோலா மட்டும் குடிச்சுக்கோ, ஆனா நீ ட்ரிங்க் பண்ண, எங்க கூட நீ வா, நீ தானே பார்ட்டி வைக்கிற. சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஆமா நம்ம பார்ட்டி தானே வைக்கிறோம், நம்ம ஒன்றும் தப்பா பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் ஷாப்புக்கு போயிட்டாங்க. ஒயின் ஷாப்புக்கு போய் எல்லாருக்குமே குடிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்துட்டு இவர் அங்க வெறும் கொக்கோ கோலா பாட்டில் தான் குடிச்சாரு. கொக்கோ கோலா வாங்கி குடிச்சிட்டு அந்த ஒயின் ஷாப்ல இருந்து இறங்கி வரும்போது அந்த பொன் வீட்டில் இருக்கிற ஒரு திருச்சபையினுடைய பாஸ்டர் ஒரு பிரதர் பார்த்துட்டாரு. இந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஒயின் ஷாப்ல செல்ஃபி எடுத்திருக்காங்க பாருங்களேன், இந்த செல்ஃபி எடுத்த போட்டோவை ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. அதையும் அந்த பொன் வீட்டு சைடில் உள்ளவங்க பார்த்துட்டாங்க. அன்றைக்கு அவங்களுடைய குடும்பம் பிரிஞ்சவங்க,
இவர் என்னமோ சொல்லி பார்த்தாரு, இல்ல நான் அப்படி கிடையாது, நான் அந்த மாதிரி பண்ணல, நான் அவனுக்கு தான் வாங்கி கொடுக்க போனேன். அதற்கு பிறகு பல மாதங்கள் ஆயிடுச்சு அவங்க குடும்பம் ஒண்ணு சேர்றதற்கு. இவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ மோசமான ஆளாப்பா, இவ்வளவு ஜெபிக்காத ஆளாப்பா, ஒரு பையன் கேட்டான்றதுக்காக ஆண்டவரை தூக்கி போட்டுட்டீங்களேன்னு சொல்லி அந்த குடும்பத்துல பெரிய உடைவே வந்துருச்சு. அதனால இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற பிள்ளைகள் உங்களை அன்பா கேட்டுக்கிறேன், நீங்கள் பரியாசக்காரர், துன்மார்க்கர், இந்த கிண்டல் பண்றவங்க, நக்கல் பண்றவங்க, இன்னும் ஒருத்தரை குறித்து ஒருத்தர் குறை சொல்றவங்க, அவர்களோட ஆண்டவருடைய பிள்ளைகள் தயவு செய்து நீங்கள் உட்காரவே கூடாதுன்னு ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாய் உங்களுக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை விட்டு விலகிருங்க. இந்த செய்தியை ஆண்டவர் இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு பேசுகிறாரு. ஒருவேளை சிஸ்டர்ஸா கூட நீங்க இருக்கலாம். சிஸ்டர்ஸ் பக்கத்து வீட்டுல வேலை, உங்களுடைய வேலைகளை முடிச்சதுக்கு பிறகு பக்கத்து வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களை கூப்பிடலாம். நீங்க 2-3 பேர் சேர்ந்து உட்கார்ந்து நீங்க பேசலாம். பேசும்போது இன்னொருத்தருடைய குடும்பத்தை குறித்து பேசுறீங்க, இன்னொருத்தருடைய மனைவியை குறித்து பேசுகிறவர்களை. ஆனால் தயவு செய்து அப்படிப்பட்ட வீடுகளுக்கு நீங்க போகாதீங்க. அதான் திருச்சபையில இந்த பெண்கள் சேர்ந்து ஜெபிப்பார்கள் பாருங்க, அந்த கூட்டு ஜெபம். இந்த கூட்டு ஜெபத்துல 1 மணி நேரம் இந்த கூட்டு ஜெபம் பண்ணினாங்க அப்படின்னா அதற்கு பிறகு 2 மணி நேரம் இன்னொருத்தருடைய வீட்டை குறித்து குறை பேசுவதற்காக நேரத்தை செலவு பண்றாங்க. ஐயோ, அது ரொம்ப தவறு. அந்த 1 மணி நேரம் நீங்க ஜெபித்த ஜெபம் அது ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு, அது வீணா போயிருச்சு. அந்த ஜெபத்தினால உங்களுக்கு எந்த பலனும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்திற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் போகவே வேண்டாம். யாருடைய வீட்டிலேயாவது கூட்டு ஜெப உங்களை அழைத்தால் நீங்க போய் ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நிமிஷத்துல ஆமென் போட்டு அடுத்த நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருங்க. திரும்ப அவங்கள்ட்ட உட்கார்ந்து சர்ச்சு கதை, இன்னும் விசுவாசிகளுடைய கதையை பேசிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பரியாசக்காரர் உட்காருகிற இடத்துல உட்காருகிறீர்கள். கர்த்தருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். சோ நம்பர் 1, முதல்ல ஆண்டவருடைய பிள்ளை எங்க இருக்க கூடாதுன்னா, ஆண்டவரே நான் பரியாசக்காரர் உட்காருகிற இடத்துல உட்காரவே கூடாது.